ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 16வது திருநாமம் க்ஷேத்ரஜ்ஞா. இந்த இடத்துல க்ஷேத்திரம்ங்கிறது பரமபதம் வைகுந்தத்தை குறிக்கும். ஏகாந்தின சதா பிரம்ம தியாயந்தே யோகினோகியே தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் எதவை யத்வை பஷ்யந்தி சூரையா. அதுதான் விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக தத் விஷ்ணோ பரமம் பதம். விஷ்ணுவனுடைய பரமமான பதம்ங்கிறது தான் வைகுந்தம். ஏன்னா முக்திங்கிறதையே சட்டு நமக்கு என்ன தோன்றிடும்னா அது ஒரு இடமெல்லாம் இல்லை, நம்முடைய ஒரு மனநிலை, ஒரு உயர்ந்த நிலை. அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அதுவே முக்தியின் அர்த்தம்னு தோணும். இது பல பேர் அப்படி பேசவும் பேசலாம். அப்படி அல்லவே அல்ல. சாஸ்திரம் தெளிவா இருக்கு. அது ஒரு இடம். இந்த இடத்தை தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு தான் ஆகணும். இப்படின்னா நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வருது பாருங்க. வைகுங்கம்ங்கிறது ஏதோ மனநிலை இல்லை. மனநிலைன்னு விட்டு அடைஞ்சமா அடையலையான்னே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு மனோபாவம் வரணும்னால் வரும், ஆனால் சட்டுன்னு காணா போனாலும் போயிடும். வரும், முழுமையாக வந்திருக்கான்னு யார் பரீட்சை பண்ணி பதில் சொல்றது இப்போ தெரியாது. அப்போ வெறும் மனநிலை, ஒரு அறிவுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அது புரியவே புரியாது. இடம் அது விஷ்ணுவனுடைய பரமமான பதம். எந்த பரமபதத்தை யாரும் அறிந்ததில்லையோ, க்ஷேத்திரஜன்னு சொல்றாரோ இல்லையோ, பகவான் அந்த க்ஷேத்திரத்தை நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கார். ஏன்னா மற்ற யாருக்கும் தெரியாதுங்கிறார். என்ன தேவாக ந முனையா நச்சாகம் நச்சங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். பிரம்மா தம் பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு இருக்கார், நானும் பார்த்ததில்லை, நீயும் பார்த்ததில்லை, முனிவர்கள்லாம் பார்த்ததில்லை, எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா அந்த முக்த ஜீவன் பார்த்துடுறோம். அந்த ஜீவனை அங்கதான் கொண்டு போய் உட்காந்து வச்சுக்கணும்னு பகவான் தெரிஞ்சு வச்சுருக்கார். அதைத்தான் நாம அடுத்த திருநாமத்தாலே அனுபவித்தோம். இது வேற சில புராணங்கள்ல இருந்து உதாகரிக்கிறார். யமாஹு சர்வபூதானாம் பிரகிருத்தேகே பிரகிருதிம் துருவாம் அநாதி நிதனம் தேவம் பிரபும் நாராயணம் பரம் தத்திர கத்வா புனர்நேமம் லோகமாயாந்தி பாரத. ஏ பாரத, அங்கு சென்றவன் ந புனர்லோகமாயாந்தி, திரும்ப இந்த லோகத்துக்கு வரவே மாட்டான். அந்த ஊருக்கு பேர் பரமபதம், அயோத்தியா, அபராஜிதா என்றெல்லாம் திருநாமமா. ஆயிரங்கால் மண்டபம் இருக்குமா உள்ள போனா. ஸ்ரீரங்கத்துல போனா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் இல்லையோ, அதை போல வைகுந்தத்துக்கு போனாலும் ஆயிரக்கால் மண்டபம். விரஜான்னு ஒரு நதி ஓடுகிறது, தாண்டி உள்ள போனா ஐரம்மதம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அதுல தீர்த்தமாட்டு பார்த்துட்டே தான் உள்ள போறோம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோப சொல் சொந்தங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே நம்மாழ்வாருடைய பாசம். 12 லோகங்களை தாண்டி அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் அந்த நலத்துக்கு அந்தமில்லாத நாடு, தெளிவிசிம்பு திருநாடு, தெளிந்திருக்கும் நாடு. இந்த ஊர்லே கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் உண்டு. வைகுந்தத்தில் கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை. இங்க நாம தெளிவா இருக்கணும்னு பார்த்தா கூட யாரான் 4 பேர் வந்து உட்காந்து பேசிட்டு போவார். பேசிட்டு அப்படிலாம் நினைச்சுங்கிற அது அப்படிலாம் இல்லையா. பகவான் பகவான் கோவில்னு போயிட்டு இருந்தா கூட எப்பவான ஆபத்தெல்லாம் வருமா. அவர் ஒன்றும் தம் பக்தர்கள்லாம் காப்பாற்ற மாட்டாராம். பாருங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வேணும்னு வந்து சொல்லிட்டு போவாள் இல்லையோ. இது கலக்குவார். நாம அதாவது கொஞ்சம் உறுதியா இருக்க வேண்டாமா, நாம கலங்குவார். அப்ப இங்க கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் உண்டு. அது கலங்கா பெருநகரம் காட்டுவான் இலங்காபுரி எரித்தவிரான். அது கலங்காத பெருநகரம். அங்க கலக்கிறதுக்கு ஆள் கிடையாதான், கலங்கிறதுக்கு ஆள் கிடையாதான். ஏன்னா கர்மத்துக்கே வேலை இல்லையோ இல்லையோ. கர்மம் இருந்தா தான், புண்ணிய பாபரூப கர்மம் இருந்தால்தான் ஒருத்தர் கலக்குவார், இன்னொருத்தர் கலங்குவார். கர்மங்களே தொடாத ஊராச்சு, அதை விட்டுட்டு தானே போக போறோம். அந்த க்ஷேத்திரத்தை தான் அறிந்து வைத்திருக்கிறார். 16வது திருநாமம் முற்று பெற்றது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 17வது திருநாமம் அக்ஷரஹ. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 17வது திருநாமம் அக்ஷரஹ. அக்ஷரஹ எந்தவித குறைவும் இல்லாதவன், தேய்தல் இல்லாதவன், தேயாதவன். எதுல தேயாதவர்? பெருமாளுடைய திருமேனி தேயாத இருக்குமோ, வைகுந்தம் தேயாது இருக்குமா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ நக்ஷரதீதி அக்ஷரஹ தன்னுடைய அனுபவத்தை பக்தர்களுக்கு கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதை 1,00,000 பேர் அனுபவிச்சா குறைஞ்சுடுமா? நானே நேத்திக்கு அனுபவிச்சதை இன்னைக்கு அனுபவிச்சா குறைஞ்சுடுமா? அதனால ஏற்படுற மகிழ்ச்சி குறைஞ்சுடுமா? ஏன்னா ரொம்ப நாளா பகவான் பார்த்துட்டு இருக்காரே, அந்த ஈடுபாடு ரசம் குறைஞ்சிடுமானால் நக்ஷரதி அக்ஷரஹ. அது எத்தனை ஜென்மம் எத்தனை காலம் ஓடினாலும் அதே அமுதம் அதே அமுதம் அதே அமுதம், அது மாறாது. அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதுமா இருந்து அனுபவத்தை கொடுக்கிறார். முக்தைகி சதா அனுபூயமானோபி. இந்த முக்தர்கள் அங்க போய் எப்போதும் பகவானே அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவமுதமா இருப்பாராம். நாம எதையா இருந்தாலும் ஒரு கதை புத்தகம் படிச்சா எத்தனை நன்னா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு போட்டுரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு தரம் படிக்கலாம் 2 தரம் படிக்கலாம். அதை போல பெருமான் அனுபவிக்கிறோமே, ஒருவேளை மெதுவா அதுல இருக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருமோ?
ஈடுபாடு குறைஞ்சிடுமோனால் நமக்கு அவர்கிட்ட ஈடுபாடு குறையாதான், அவருக்கு நம்மிடத்துல ஈடுபாடு குறையாதான். ஒத்தருக்கொத்தர் குறையாத ஈடுபாட்டை உடையவர்கள் நிரவத்யா பரப்பிராப்தேகே நிரதிஷ்ட அக்ஷரக்கிரம என்றும் பூர்வாஷாமபி அர்வாச்சீன பல விஷய கல்பியா பூர்வேஷாமபி திரையாணாம் அத்தியாயானாம். இது பிரம்மசூத்திரத்தில் 4வது அத்தியாயத்தில் வேதவியாசர் சொல்றாராம். அங்கு போய் நாம் அனுபவிக்கிற மூல்யம் அது எப்பவாவது குறையுமானால் அக்ஷய பாத்திரங்கிறார். அக்ஷயன்னு சொன்னாலும் அக்ஷரன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். குறையாது, எடுக்க எடுக்க குறையாது. ஒரு பாத்திரத்துல சோறு வடிச்சு வச்சுருக்கோம், எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக போறோம், போடுறோம் 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 10 பேர் ஆனவுடனே தட்டு தீர்ந்து போயிடுமே, திரும்ப உள்ளேருந்து போய் எடுத்துன்னு வரணும் இல்லையோ. அப்ப எந்த அனுபவமா இருந்தாலும் குறையும் இல்லையா? ஆனா இது குறையாத அனுபவங்கிறார். எத்தனை பேர் அனுபவிச்சாலும், எத்தனை நாள் அனுபவித்தாலும், எப்படியெல்லாம் அனுபவித்தாலும் குறையாத அனுபவமாக இருக்கும். அதைத்தான் அக்ஷரகான்னு சாதிக்கிறார். நது க்ஷரதீதி அக்ஷரகா. என்ன அப்படி நாம் அனுபவிப்போம்னால், ஞானத்தை கொடுக்க கொடுக்க குறையுமா, பக்தியை கொடுக்க கொடுக்க குறையுமா? இந்த லோகத்துல எல்லாமே நம்ம குறைஞ்சே பார்த்துருக்கோம். அதுக்கு பயந்துட்டு தான் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறோம். கொடுத்தா குறைஞ்சு போயிடும், ஜாகிரதையா வச்சுக்கணும்னா இதே மாதிரி ஞானத்தையும் நினைச்சுக்கிட்டான். அதை கொடுத்தாலாம் குறைஞ்சு போயிடும். முதல்ல நாம நிறைய படிச்சாலே ஞானம் குறைஞ்சு போயிடும்னு நினைச்சுக்கலாம், உபயோகப்படுத்தணும் இல்லையோ. ஆனா அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றான், எப்பேற்பட்ட புத்திசாலியா இருந்தாலும் அவன் இன்னும் தன் ஞானத்திலே 10% மேல உபயோகப்படுத்தவே இல்லையா. அது ஏதோ பூட்டி வச்சுட்டு போகும்போது இரும்பு பூட்டிக்குள்ள ஜாகிரதையா வச்சிருந்து இது ஞானம் காணா போடப்படுதுன்னு இப்படிலாம் போகாது. இன்னும் நிறைய கொடுக்கலாம். பொருளா இருந்தா தான் காணா போடும், குறைஞ்சி போடும். அதே ஞானமா இருக்கும், பக்தியா இருக்கு, ஏதோ ஒரு அர்த்தம் நாம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ இத்தனை பேருக்கு நீங்க கேட்டுக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க போய் 10 பேர்கிட்ட சொல்ல போறீங்களோ இல்லையோ, இது பெருகின்றே தான் போகும், குறையவே குறையாது. எத்தனை பேருக்கு கொடுக்குறோமோ அத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருமோ இல்லையோ. ஆனா இப்ப திருவிக்கிரம சரித்திரம் அடியன் தேவரி இருக்க சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, இத்தனை பேருக்கும் கொடுக்கலாமே. ஒரே சரித்திரத்தை இத்தனை பேர்கிட்ட கொடுத்தாலும் அது குறையவே போறது இல்லை. இந்த லோகத்திலே குறையலேன்னா அந்த லோகத்துல குறைஞ்சுபட போறதா? அந்த லோகமே அக்ஷயமான லோகம். ஆக எத்தனை அவனை அனுபவித்தாலும் குறைவில்லாததான லோகம். போக்கியத்தையா உபச்சீயத்தே நது க்ஷரதி. அனுபவிக்க மேலும் பெருகும். என்ன ஒரு உணவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு தரம் அனுபவிச்சிட்டோம்னால் திரும்ப அதுவே பிடிக்காது. இதை அனுபவிச்சுட்டா உடனே புத்தி இன்னொரு இடத்துல தாவருது, இது போரும்னு தோணிப்படுறது. இருந்தாலும் 7 நாளைக்கு ஒரு தினம் அதே குழம்பு தான் வரும். வந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. பசிக்கிறது இல்லையோ, வாழ்க்கையை ஓட்டி ஆகணுமே. ஒருவேளை வேற வழி இல்லைன்னு சாப்பிடுவோமா, இல்லை இது பிடிக்காதுன்னு மாத்துவோமா? அதை போல வைகுந்தத்தில் இருக்குமான்னு இருக்காதுங்கிறார். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நித்தியம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா ஒரே குழம்பாட்டம் இருக்காது. அந்த அனுபவமே மேன்மேலும் புது புது அனுபவத்தை கொடுக்கும். இதைத்தான் நவோ நவோ பவதி ஜாயமானஹாங்கிறார். அதே பெருமாளை தான் அனுபவிப்போமா. ஆனா இன்னைக்கு வேற மாதிரி இருப்பார், நாளைக்கு வேற மாதிரி இருப்பார், நாளைக்கு வேற மாதிரி இருப்பார். ரொம்ப தப்பா சொல்லிட்டே இருப்போம். நாளன்னிங்கிறதே அந்த லோகத்துல இல்லை. இருந்தானா இப்ப நாளைக்கு இப்படி இருப்பார், நாளைக்கு இப்படி இருப்பார்னு சொல்றது புரியறதுக்காக நாளன்னு சொல்லிட்டேனே தவிர காலமே அந்த லோகத்துல இல்லையே. அனுபவிச்சுருப்போம், எப்போதும் அனுபவத்தில் இருப்போம். அது குறையாத அனுபவம். அக்ஷரா 16வது திருநாமம் முற்று பெற்றது. இத்தோடே கீழே நாம பார்த்த முக்தானாம் பரமாகதி 12வது திருநாமம் முக்தானாம் பரமாகதின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு தான் இப்ப 5 திருநாமம் விளக்கம். அவ்யயா புருஷா சாட்சி கேத்திரஜா அக்ஷர ஏவச்ச. இனிமேல் யோகா 18வது திருநாமம். யோகா வேறுபட்ட உயர்ந்த பலமாகிற பகவானை அடைவதற்கு வழி என்ன? தானே யோகமா இருக்கார், தானே மார்க்கமா இருக்கார். அவரே தான் யோகம். யோகம்னா இங்க மார்க்கம்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. யோகம்னால் அசைவ நிருபாதிக முக்துபாயத்தமதி வக்தி யோகா. யுஜ்யதே பிராப்யதே அனேனேதி யோகா. யுஜ்யதே பிராப்யதே. யுஜ்யதேன சேருதல், பிராப்யத்தேன அடைதல். அனேன இந்த பிரம்மத்தின் மூலமாகவே அடைகிறோம். பிரம்மத்தின் மூலமாகவே தான் அவனையே அடைகிறோம். அப்ப அவரைத்தான் அடையணும். முக்தானாம் பரமாகதி, அவர் மூலமா தான் அடையணும் யோகா. அப்ப யோகான்னு சொன்னது அவரே கொடுக்கிறார்னு அர்த்தம், அடைவிக்கிறார்னு பொருள். கீழே முக்தானாம் பரமாகத்தினால் அடைந்து அனுபவிப்பதும் அவரையேன்னு பொருள். அப்ப அவரைத்தான் அடைய போறோம். பலம் பிராப்யம். அதுக்கு வேற எந்த மார்க்கமும் ஒத்து வராது. அவ்வளவு கட்டமான மார்க்கம்லாம் நம்மகிட்ட இல்லை. அப்ப அவர் மூலமாகவே அடைகிறோம். எது சரணாகதி. அப்ப இங்க யோகம்னு எதை சொல்றாரு? இப்போ பிரபத்தி ஞாசம் சரணாகதி. உன்னால் உன்னை அடைய வேண்டும்.
உன் திருவடிகளையே பற்றி கொண்டு உன் திருவடிகளையே அடைய வேண்டும். உன்னை பற்றி இன்னொன்ன கேட்கவும் கூடாது, இன்னொன்னால உன்னை அடைவதும் கூடாது. அப்ப உன்னாலேயே ஒன்னு அடையணும்னு சொல்ல முடியும். அதான் யோகாங்கிறதுக்கு அர்த்தம். பகவான் உபாயமாக இருக்கிறார். உபாயம்னாலே எந்த ஒன்று பலத்துக்கு அருகில நம்மளை அழைச்சின்னு போகுமோ அதான் உபாயம். இதான் நம்ம அடைய வேண்டியது. இது பலம். இந்த பலத்துக்கு அழைச்சின்னு போறது இருக்கு பாருங்க, அதைத்தான் மார்க்கம்ங்கிறோம், யோகம்ங்கிறோம். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்ப யோகம்னால் இதனால் யோகம் ஏற்படுறது. யோகம்னா சேர்ந்திருத்தல் அர்த்தம். அடியேன் பகவானோட யுஜ்யத்தேன பிராப்யத்தை அடைதல். இது அடைதல் எதனால ஏற்படும்? அவராலேயே. அவராலேயே அவரை அடைகிற மூலியம். அப்ப பகவானே யோகமாக இருக்கிறார். ஒரு படகுல ஏறி உட்காந்துட்டோம். அந்த படகு இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் சேர்த்து விட்டுருமோ இல்லையோ. இக்கரைங்கிற சம்சாரம்னு வச்சுருந்தோம், அக்கறைங்கிறத வைகுந்தம்னு வச்சுருந்தோம். படகு தான் பகவான் வச்சுருந்தேன். அப்போ அவர் தான் யோகம், அவர் தான் உபாயம். படகுல ஏறி உட்கார்ந்து அக்கறை போடுவோம் அப்படின்னு குழடத்தை தாண்டணும்னு ஆசை. இந்த பக்கம் கரையில் நின்றுட்டு இருக்கேன், தெற்கு கரையில் இருக்கேன், வடக்கு கரைக்கு போகணும்னு ஆசை. ஓடக்காரர் போயிட்டு வரார், ஏறி உட்காந்துக்கணும். உட்கார்ந்தா படகு கொண்டு போய் அங்கே விட்டுருமோ இல்லையோ. அப்போ படகு தான் இந்த இடத்துல யோகம், படகு தான் இங்கு உபாயம். அதே போல இக்கரை அக்கறை, சம்சாரங்கிற பெரிய சமுத்திரம். இக்கரையில நாம இருக்கோம், அக்கறையில பகவான் இருக்கார். ஆனா பெரியாழ்வாரை கேட்டா இக்கரேன்னு வைகுந்தத்தை சொல்லிக்கோ, அக்கரேன்னு சம்சாரத்தை சொல்லிக்கோங்கிறார். எது கிட்டக்க இருக்கோ அதான் இக்கரை, எது தள்ளி இருக்கோ அதான் அக்கறை. அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழிந்தி கிடந்தேனை உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேன்னு ஆழ்வாருடைய பாசம். அக்கறைங்கிற சம்சார கடல்ல ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன், உன்னுடைய அருள் கிடைச்சதா, இக்கரைங்கிற பரமதத்தில் ஏறுட்டேங்கிறார். இக்கரேன்று சம்சாரத்தை சொல்றார், இக்கரேன்னு பரமதத்தை சொல்றார். என்னால் என் உள்ளத்துக்கு கிட்டக்க இருக்கிறது பரமதம் தான், என் உள்ளத்துக்கு தள்ளி இருக்கிறது சம்சாரம் தான். நீங்க ஒருவேளை மாத்தி நினைச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு எல்லாரும் இப்ப எது இக்கரைன்னா நம்ம ஊர் சம்சாரம் போவோம், எது அக்கறைனா வைகுந்தம் போவோம். முதல்ல மறுக்கிறார் ஆழ்வார். ஏன் புத்தியில இப்படி வச்சுட்டு கேட்போம்? அக்கறைன்னு சொன்னா சம்சாரம்னு சொல்லேன், இக்கரைன்னு சொன்னா பரமதம்னு சொல்லேன்னா ரொம்ப அதானே தள்ளி இருக்கு. நம்ம மனசளவுல கிட்ட இருக்கலாமே. ஏன் இப்போ ஒரு இடத்துல தள்ளியே இருக்கட்டும், ஆனா மனசு எப்பவும் நம்மோட இருக்கார் பெருமாள். ஒவ்வொரு நாள் நம்ம ஆராதனம் பண்ணும் போதும் பெருமாளை என்னன்னு பிரார்த்திக்கணும் தெரியுமோ? வைகுண்டநாதனா நம்ம வீட்டுல இருந்து ஆராதனத்தை ஏற்றுக்கட்டும். இந்த தீர்த்தமே விரஜா நதியா இருக்கட்டும். அடியன் சமர்ப்பிக்கிறதெல்லாம் ஏதோ வந்து ஆராதனத்தை ஏற்றுக்கட்டும். இந்த தீர்த்தமே விரஜா நதியா இருக்கட்டும். அடியன் சமர்ப்பிக்கிறதெல்லாம் ஏதோ விஷக்சேனாதி நித்திய சூரிகள் சமர்ப்பிக்கிறதாகவே இருக்கட்டும். அவர் ஸ்ரீ பூமி நீளாதேவி நாச்சியாரோட அனந்த பரிவாரங்களோட கூட பகவான் ஏற்றுக்கட்டும். வைகுந்தநாதனே நம்ம வீட்டில் எழுந்தருள் இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வைகுந்தத்தை வீட்டுக்கு கொண்டுன்னு தான் இருக்கும். நாம அப்பப்போ வாகச்சே வந்து இந்த ஊரில் அந்த ஊர் அப்படின்னு விழாவெல்லாம் நடத்துவா தெரியுமா? இது ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல இந்த விழா நடந்துட்டு இருக்கு. இப்போ அவரவர் வீட்டில் வைகுந்தம். ஏன்னா அந்தந்த வீட்டுல வைகுந்தநாதன் வந்துதான் எல்லா கைங்கரியத்தையுமே ஏத்துக்கிறார். அதனால தள்ளி இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இக்கரை இதுதான் நமக்கு அருகில் இருக்கு. அக்கறை சம்சாரம் தான் தள்ளி இருக்க வேண்டும். யோகா அதுக்கு படகே அவர் தான். பிராப்யதே அனேன யுஜ்யதே அனேன. நாம பகவானை அடைவதே பகவான்கிற ஓடத்தினாலே, அடைவிப்பவரும் அவர், அடைந்து நாம அனுபவிக்கிறது அவரைத்தான். தத்ஹேது வியபதேசாச்ச என்னும் ஏஷ கேவானந்தயாதின்னு உபனிஷத்து சொல்றதான். தானே தான் தன்னை கொடுக்கிறார். யார் மூலமாகவும் தான் வர்றத அவர் விரும்புறதுக்கு மாட்டார். கடுவின நெஞ்சே என்னுடைய அமுதே, ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். கடுவன நஞ்சே, என்னுடைய வினைகளெல்லாம் போக்குறதுக்கு நஞ்சாக இருக்கிறீர். என்னுடைய அமுதே, நஞ்சு போடுத்து வினைகள் தொலைஞ்சு போச்சுன்னா தேவரீரையே அமுதமாக கொடுக்கிறீர். அப்ப அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுப்பவன் பகவான். நமக்கு இருக்கிற அனிஷ்டத்தை எல்லாம் போக்கி விடுறார், தன்னையே இஷ்டமாக கொடுக்கிறார். அப்ப கொடுப்பவர் இல்லையோ, அடைவிப்பவர் இல்லையோ. இன்னொரு கேள்வி கேட்கிறான், இத்தனை நாள் அவரை பலம்னு தான் நினைக்கணும், அவரை கொடுக்கிறவர் நினைக்க கூடாது. ஆனா இப்ப யோகான்னு சொன்னா கொடுக்கிறவர்னு அர்த்தம், தன்னை தானே அடைவிக்கிறவர்னு அர்த்தம். கேட்கலாமன்னால் அவரை கொடுக்கிறவரா நினைக்க கூடாது, அவரை தவிர வேறு பலத்தை கொடுக்கிறவரா நினைக்க கூடாது. ஆனா அவருங்கிற பலத்தை அவர் தானே கொடுத்தாகணும். அப்பேற்பட்ட அவரை அடையறதுக்கு அவரை தவிர வேற எது வழியா இருக்க முடியும்? அதனாலதான் யோகா தானே வழியாக இருக்கிறார். சஹஸ்ரநாமத்தில் 18வது திருநாமம் முற்று பெற்றது யோகா மார்க்கம். தானே தன் திருவடிகளை மார்க்கமாய் உபாயமாய் இங்கிருந்து அங்க போய் கொண்டு போய் சேர்க்கும் வழியாக கொடுக்கிறார். இதை நம்மாழ்வார் பாடச்சே
ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அதுல சொல்றார், வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே, வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே, உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே முழுவேளகம் உண்டாய். ஆரெனக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். எதேதோ வழிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதிலெல்லாம் புத்தி போல. நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். உன் பாதம்தான் யோகம், உன் பாதம்தான் மார்க்கம். அங்க ஆழ்வார் சொன்னதுதான் இங்க பார்க்கிறோம். 18வது திருநாமம் முற்று பெற்றது. 18ஐ விளக்குவதற்குத்தான் 19ம் 20. சஹஸ்ரநாமத்தில் 18வது திருநாமத்தை விளக்க 19வது திருநாமம் 20வது திருநாமம். அதுல 19 யோகவிதாம் நேதா. யோகவித்து, யோகத்தை அறிந்தவர்கள். நேதா, அந்த அறிந்தவர்களை சரியான மார்க்கத்துல அழைத்து போய் பலத்தோடே சேர்ப்பவர். கொஞ்சம் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். கீழே யோகான்னு சொல்லச்சே அவரே மார்க்கமா இருக்கார். அப்ப அவர் தான் உபாயம், அவர் தான் வண்டி, அவர் தான் வாகனம். ஆனா இப்ப யோகவிதாம் நேதான்னு சொன்னால் பகவானை தவிரவும் மார்க்கங்கள் இருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அப்ப கர்ம ஞான பக்தி யோகங்களை கடைப்பிடிக்கிறவார்கள் இல்லையோ, அவர்களை எல்லாம் பலத்தோட கொண்டு போய் சேர்க்கிறார். நேதா நயதி யோகவிதாம் நேதா. இதெல்லாம் முடியாது சாமி. நான் எங்க இப்ப கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் பண்ண போறேன்? நம்மால் ஆகாது, நமக்கு சக்தியும் இல்லை. உன்னாட்ட ஒரு பெரியவர் இருக்கிறச்சே நான் எதுக்கு கட்டப்படணும்? என் ஸ்வரூபத்துக்கு ஏற்றதும் இல்லை என்று நாம பகவானிடத்துல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, அவர்களுக்கு தானே யோகமா இருக்கார். அப்ப 2 விதம் சொல்லிட்டார். தானே யோகமா இருப்பார் சரணாகதர்களுக்கு. சரணாகதி தவிர வேற மார்க்கங்கள் இருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அதை பண்ணுபவர்களுக்கும் முக்தியை கொடுப்பார், அதை பண்றவர்களுக்கும் தன்னுடைய பலத்தை கொடுக்கிறார். அது யோகவிதாம் நேதா. வியவகித உபாய நிஷ்டானாம் அப்படி யோகவிதாம் நேதா பலபர்யந்த நிர்வாகதா. பெற்ற அழகா சாதிக்கிறார். ஒரு காரியத்தை பண்றோம்னு வச்சுங்க, அது பல தளவுல கொண்டு போய் சேரணும் முடியும். இதைத்தான் பல பர்யந்த நிர்வாகதத்துவம்னு சொல்றார். மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான வழி நமக்கு சரியா தெரியல, யோகம் புரியலன்னால் தப்பான மார்க்கத்திலேயே தான் போயிட்டு இருப்போம். பகவான் அதை 2 விதமா வச்சுருக்கார். ஒன்னும் நான் பிரயத்தனப்படும் வழி, முடிஞ்சா போலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு பக்தி மார்க்க நிட்டர்களுக்கும் பலத்தோட கொண்டு போய் சேர்க்கிறார் பெருமாள். இல்லை அந்த வழி என்னால் ஆகாது, நீயே வழியாருன்னு பிரார்த்திக்கலாம். அவர்களுக்கு தானே வழியார் சொல்றார். அதைத்தான் சரணாகதி பிரபத்தின்னு சொல்றோம். பிரபத்தி மார்க்கத்தை யோகாங்கிற திருநாமமும், பக்தி மார்க்கத்தை யோகவிதாம் நேதாங்கிற திருநாமமும் சொல்றோம். மற்ற யோகத்தை கைப்பிடிக்கிறவாளுக்கும் பலத்தோட கொண்டு போய் சேர்க்கிறார். தன்னையே யோகமாக பற்றினவனுக்கும் பலத்தை கொடுத்து விடுகிறார். 2 பேரும் 6 சுவாமி. நம்ம இப்ப பக்தி யோகத்தை பற்றி மோட்சத்துக்கு போலாமா, இல்ல அவரை பற்றி மோட்சத்துக்கு போலாமான்னால் அவரவர்கள் விருப்பம். சக்தி இருக்கிறவா பண்ணிக்கலாம், ஸ்வரூபத்தை சரியா தெரிஞ்சுக்காதவா பக்தி மார்க்கத்துல இருக்கலாம். நம்ம அப்படின்னா பக்தியை வாண்டான்னு சொல்றீங்க, வேணும்னு சொல்லப்பட்டிருக்கேன். பக்தி வாண்டான்னு ஒருத்தருமே சொல்லலையே. பக்தியை வழியா வாண்டான்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். பக்தியை மார்க்கமா பற்ற வேண்டாம், அது உபாயமா இருக்க வேண்டாம். பகவான உபாயமா பற்றினுடுவோம். பற்றினுட்டோம்னா வேலை சுலபமா முடிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா பக்திக்கு ரொம்ப நாள் மெனக்கடணும். ஆனா இந்த பகவானே உபாயமா பெற்றுட்டா ஒரே நிமிஷம் சித்தோபாயமா இருக்கார். வந்து சட்டுன்னு கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டார். அப்ப அவர்கிட்ட நம்ம வேற என்ன பண்ணேன்? 7 வயசுக்கு போகணும், ஆச்சார இடத்துல சமாசனம் எல்லாம் பண்ணிட்டேன். அன்னைக்கே அவர் பெருமாள்கிட்ட சேர்த்து வச்சுட்டார். பெருமாள் தரேன்னு சொல்லிட்டார். எப்ப தருவீர்னு கேட்டேன். உனக்கு விருப்பம் வரச்சே தருவேன்னு அவர் சொன்னார். அடியன் எடுத்துட்டது நமக்கு சதாபிஷேகம் ஆகட்டும், அப்புறம் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 8 வயசுக்கு உபநயனம் ஆச்சு, 8 வயசுக்கு சமாசனம் ஆகி போய் நின்னா இப்ப 82. 82 திரும்பி போகணுமோ இல்லையோ. அப்பவும் எனக்கு இழுக்கிறது. 90 போலாமா, 100 கண்டவர்களுக்கு போலாமா? ராமானுஜர் 120 இருந்தார்னு கேள்விப்படுறமே, நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி 120 இருந்தா என்ன? இப்படியே இவன் இழுத்துட்டு இருக்கான். அப்ப பகவான் சொன்னார், நீ தான் காலதாமதம் பண்ற, நான் பண்ணல, நான் எப்பவோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 8லேருந்து 80 வரைக்கும் என்ன பண்ணணும்? 8 வயசாகிறச்சே பகவான் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டார். 80 வயசானா தான் புறப்பட போறோம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்ய? பக்தி பண்ணுன்னார் ஆழ்வார். இத்தனை பக்தி பண்ணக்கூடாது, மார்க்கம் ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படிலாம் சொன்னீரேனால் நான் அதை உபாயமா தானே பண்ண வேண்டாம்னு சொன்னேன். உபாயமா பகவானை பற்றி நடுங்க. பகவானே உன் திருவடிகளால தான் உன்னை அடையணும். மீதம் இருக்கிற காலத்தை நான் நன்னா பொழுது போக்கணுமோ இல்லையோ, அதே பக்தி. நாம சங்கீர்த்தனம், விளக்கெரித்தல், பெருக்குதல், மெழுகுதல், பகவான் திருவடிகளுக்கு தொண்டு புரிதல், பக்தர்களுக்கு தொண்டு புரிதல்,
தியானம் பண்ணுதல், எத்தனையோ பக்தி இருக்கும் இல்லையோ, மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, அத்தனையும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உபாயமாக அல்ல, அனைத்தையும் பலமாகவே. இதைத்தான் சாத்திய பக்தின்னு சொல்றான். பக்தி சாதனமா இருந்துடுத்துன்னா சிரமப்படுவோம். பக்தியே சாத்தியமாய் பகவான் தன் அருளால பக்தியை கொடுத்திருக்கார். நாம பக்தியை பண்ணி மோட்சத்துக்கு போக வேண்டாம், அவரே மோட்சம் சொல்லிட்டார். அப்ப பாக்கி இருக்கிற நாளைக்குள்ள பக்தி பண்ணி கழிச்சுக்கலாம் இல்லையா, நிர்பந்தமே இருக்காது பாருங்க. அப்படி இருக்கிறவாளுக்கும் பண்றார். ரெண்டு வகைப்பட்டவர்களுக்கும் செய்கிறார். தன்னையே உபாயமா பற்றினவர்களுக்கு யோகமா இருக்கார், பக்தி மார்க்கத்தை உபாயமா பற்றினவர்களுக்கு யோகவிதாம் நேதா, அவர்களும் கண்ட இடத்துக்கு போடக்கூடாது, பலத்தோட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறவரா இருக்கிறார். இதெல்லாம் என்னமா சுவாமி இவரால முடியாது? பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார், தன்னையேவும் கொடுக்கிறார், ஆற விட்டு பிரியாம இருக்காங்கிறீர். இதெல்லாம் எப்படி